அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தார். சார், எனக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆச்சுங்க சார். எனக்கு இது வரைக்கும் குழந்தையே அமையலை சார். குழந்தை உருவாகலை. எனக்கு எந்த காலகட்டத்தில் சார் குழந்தை உருவாகுன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க சார், அதை பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, நல்லா கவனிங்க. இதுதான் அவருடைய ஜாதகம். 1981 பிறந்தவர். ரொம்ப லேட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது ஏன் லேட் ஆச்சுங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நல்லா கவனிங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கா? குரு இங்கே பங்கப்படாமல் இருக்கிறாரா? சரிங்களா? இந்த குருவோட சனி நெருங்கி இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லப்போனால், இங்கே செவ்வாய் 3 டிகிரி, சனி 27 டிகிரி, இந்த இடத்துல 10 டிகிரி, 13 டிகிரிக்குள்ளார 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். லக்னாதிபதியின் புதன் பாருங்க 7ஆம் இடத்துல இருந்து நிஸ்பலம் அடைச்சிட்டார். எதையும் அனுபவிக்கணும்னா முதல்ல லக்னாதிபதி வலுவாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே என்னென்னா, நிஸ்பலம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய வீட்டை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ஓரளவுக்கு இங்கே லக்னத்துக்கு பலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போச்சு. செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் புதன் இருக்கனால கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க, கேந்திராதிபதி தோஷம் இங்கே வேலையை செய்யாது அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன்னா அது ஒரு உபய இலக்கணம். சரி, இவங்க குழந்தை இவங்களுக்கு எப்போ பிறக்கும்? அதை எப்படி சொன்னோம்? இன்றைக்கி உங்களுக்கு குழந்தை இருக்குது, அதை எப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நான் தசாபுத்தி அந்தரத்துக்குள்ளார நான் போகல. ஜோதிடத்தில் எவ்வளவோ முறைகள் இருக்குது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இவர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது, ஓகேங்களா, அப்போது குரு எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குரு இங்கே இருந்தார். கோச்சார குரு. அதனால தான் இந்த குருவை தனியாகவும் இந்த குரு கோச்சாரன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? மீனத்தில் இருந்தார். நல்லா கவனிங்க. மீனத்தில் இருக்கிற குரு எந்த வகையிலையாவது 5ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாரான்னு பாருங்கள். 5ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளலை. நான் இப்போ சொன்னேன் சார், உங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை உருவாகாது அப்படின்னு. சார், கல்யாணம் ஆகியே எங்களுக்கு 6-7 வருஷம் ஆச்சுங்க சார், இந்த வருஷமும் குழந்தை உருவாகலைன்னு சொல்கிறீங்க சார், நாங்கள் எப்படி சார் அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு. கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக குழந்தை உருவாகும்னு நான் சொன்னேன். நல்லா கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் இங்கே வந்தார், இந்த வீட்டுக்கு வந்தார். கோச்சார் குரு மேசத்துக்கு வந்தாருங்களா? இங்கே இருந்து இந்த 5ஆம் பாவமான சிம்மத்தை பார்த்தார். சரிங்களா? நல்லா கவனிங்க. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கல, கோச்சார் குரு பிறந்த கால குருவை பார்த்தார். முக்கியமாக சூரியனை பார்த்தார். உங்களுடைய ஜாதகத்தில் குரு சிம்மத்தில் இருந்தாலோ, தனுசில் இருந்தாலோ, மேசத்தில் இருந்தாலோ, சூரியனோட தொடர்பு கொண்டாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அந்த காலகட்டத்தில் குழந்தை உருவாகும். குரு பிறந்த கால குரு, கோச்சார குரு பிறந்த கால குருவை பார்க்கக்கூடிய காலம். வயசு இருக்குது, அதுக்குன்னு 12 வயசில் கோச்சார குரு பிறந்த கால குருவை பார்க்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கெல்லாம் இங்கே பலன் கிடையாது. சரிங்களா? ஒரு 30 வயசுக்கு மேலே தான் நான் சொல்கிறேன் இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது கோச்சார குரு என்ன பண்ணுறாரு? பிறந்த கால குருவை பார்க்குறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குரு அங்கேருந்து 9ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். லக்னாதிபதி புதனை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து குரு ரிஷபத்துக்கு வரும்போதுனா இவர் அந்த குழந்தையை கொஞ்சிறார். இது என்ன குழந்தைன்னு உங்களால் முடிச்சா சொல்ல முடியுமா? சரிங்களா? நல்லா கவனிங்க. இது ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. ஆண் குழந்தையை கொஞ்சினார். ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார், நெக்ஸ்ட் இயர் எனக்கு குழந்தை உருவாகும்னு சொன்னீங்க சார், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அவருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு குரு குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி. ஏன்னா ரிஷபத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியை பார்க்குறாரு.
ஓகேங்களா? அப்போ நீங்கள் குரு பகவான் கோச்சார் குரு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 5ஆம் அதிபதியை பார்க்கும்போது ஒரு அதாவது பிறந்த கால குருவையும் சூரியனையும் பார்க்கும்போது குழந்தை உருவாகுது. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது குழந்தை பிறந்துருது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகா அமைப்பு. அவர் ரொம்ப நம்மளை வந்து பாராட்டினார். அப்போது குழந்தை எப்போது உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயத்தை தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதே வருஷத்தில் பிறந்த இன்னொருத்தருடைய ஜாதகத்தையும் போடுறேன், நல்லா கவனிங்க. அவருக்கும் குழந்தை உருவாகான வருஷத்தை போட்டால் தான் உங்களுக்கு நல்ல, ஏன்னா ஒரு ஜாதகத்தை போட்டுறதை விட 2 ஜாதகம் போட்டு விளக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா பதியும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே சந்திரன் வச்சுக்கோங்க, இது இன்னொருத்தருடைய ஜாதகம். நல்லா கவனிங்க. இந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, இங்கே சந்திரன் வந்து 3 டிகிரி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5 டிகிரி. அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சந்திரன் எழுதி அப்புறம் தான் செவ்வாய் எழுதுகிறோம். பட் இங்கே இடம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். நல்லா கவனிங்க. இவருக்கு அந்த குழந்தை பெற்றுக்கிற அந்த வயசு வரும்போது நல்லா கவனிங்க, கோச்சார குரு இங்கே போகிறார் சிம்மத்தில். நல்லா கவனிங்க, கோச்சார் குரு இங்கே இருக்குது. நேராக நம்ம சூரியனை பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு, குழந்தை உருவாகுது. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. போன ஜாதகத்தில் சூரியனையும் லக்னாதிபதியும் பார்க்கும்போது குழந்தை உருவாகும்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் சூரியனையும் குரு பார்க்கும்போது குழந்தை உருவாச்சு. அதுக்கு பிறகு இங்கே இந்த வீட்டுக்கு குரு வரும்போது 5ஆம் வீட்டுக்கு குரு வரார். நல்லா கவனிங்க, 5ஆம் வீட்டுக்கே குரு வரார். லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுக்கே குரு வந்து லக்னாதிபதியை பார்க்குறாரு. என்ன தம்பி, குழந்தை பிறந்திருக்கா? யார் அனுபவிக்கிற அந்த சுகத்தை? இங்கே இருக்கக்கூடிய லக்னாதிபதி அனுபவிக்கிறார். அதுக்கு குரு இந்த வீட்டுக்கு வரும்போது 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியை பார்க்கிறார். என்ன சார், குழந்தையா? ஆண் குழந்தையா? பரவாயில்ல சார், பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜாதகருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது, லக்னத்துக்கு சந்தோஷம் கொடுக்குது. சரி, அப்போ இங்கே குரு இருக்கும்போது சுக்கிரனையும் பார்க்கிறார், ரிஷபத்தையும் பார்க்கிறார். அப்போது அந்த குழந்தை பிறப்புங்கிறது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். அந்த ஆனந்தத்தை இந்த மாதிரி அமைப்புகள்லையும் கொடுக்கும். முதல்ல சொன்ன விதிமுறைகளும் உண்மை, இப்போ சொன்ன விதிமுறைகளும் உண்மை. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குழந்தை பிறப்பு எப்போதும் நடக்கும் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, சூரியனை குரு பார்க்கிறதும் 5ஆம் அதிபதி குரு பார்க்கிறதும் சூரியனோட சிம்மத்தோடையும் 5ஆம் அதிபதியோடையும் தொடர்பு கொள்ளும்போது, 5ஆம் இடத்தோடைய தொடர்பு கொள்ளும்போது, லக்னாதிபதியோடைய குரு தொடர்பு கொள்ளும்போது கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களது அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.